ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொல்யூஷன் டாபிக் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பேசிக் கான்செப்டை பற்றி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சேன். தட் இஸ் மேட்டர் அரவுண்டஸ். இது 6th ஸ்டாண்டர்ட்ஸ் சமச்சீர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட் தாங்க இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புதுசாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் கொஞ்சம் பிளெண்டர் அனிமேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மேட்டர்னாலே நமக்கு தெரியும், இல்லை 4 டைப்ஸ் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ் அண்டு பிளாஸ்மா. இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு 3 டைப்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் சாலிட், லிக்விட் அண்டு கேஸ். இப்போ நம்ம சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். சாலிட் ஹாவ் டெஃபினைட் ஷேப், தே ஹாவ் டிஸ்டிங்க்ட் பவுண்ட்ரிஸ், தே ஹாவ் ஃபிக்ஸட் வால்யூம், தே ஹாவ் நெக்லிஜிபிள் கம்ப்ரெசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு லிக்விடோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். இட் டஸ் நாட் ஹாவ் ஃபிக்ஸட் ஷேப். ஸோ இது எந்த கண்டெய்னரில் நம்ம ஹோல்ட் பண்ணுறோமோ அதோட ஷேப்பும் அதோட வால்யூமும் இருக்கும். இதுக்கு ஈஸியாக ஃப்ளோயிங் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதுனால இதை நம்ம ஃப்ளூயிட் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேஸோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். இட் இஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள் ஒன். ஸோ அதனால் லார்ஜ் வால்யூம் ஆஃப் கேஸ் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்மால் கண்டெய்னரில் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதை ஈஸியாகவும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அட்வான்டேஜ் ப்ராப்பர்ட்டி தான் கேஸ்க்கு கம்பேர்ட் டு சாலிட் அண்டு லிக்விட். நெக்ஸ்ட்டு மெயின் ப்ராப்பர்ட்டி டிஃப்யூசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த டிஃப்யூசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, இது ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகி அதர் கேஸ் மாலிகுல்ஸ்குள்ளார இன்ட்ராக்ட் ஆகும். அனதர் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரெஷர் ப்ராப்பர்ட்டி. லிக்விட்க்கும் கேஸ் மாலிகுல்ஸ்க்கும் ஒரு ப்ரெஷர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பட் சாலிட்க்கு இருக்காது. இது ஏன் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி சாலிட், லிக்விட், கேஸில் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சாலிடில் பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் டைட்லி பேக்கடாக இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் ஆர் மாலிகுலுக்கும் இன்னொரு ஆட்டம் ஆர் மாலிகுலுக்கும் இருக்கிற கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் லிக்விடில் பார்த்திங்கன்னா அந்த கேப் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இருக்கிற கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாலிடை கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி இதில் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்காது. கேஸ் மாலிகுல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஈஸியாக கேஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அதை நான் இந்த அனிமேஷன் இமேஜஸில் காட்டியிருக்கேன். இது ஓரளவு உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாலிட், லிக்விட், கேஸ் மாலிகுல்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் டைட்லி பேக்கடாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லிக்விடில் பார்த்திங்கன்னா அதை நான் அனிமேஷன் காட்டியிருக்கேன். இதில் லிக்விட்ஸில் மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸோட கேப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சாலிடை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் கேஸ் மாலிகுல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் ஆர் மாலிகுலுக்கும் இன்னொரு ஆட்டம் ஆர் மாலிகுலுக்கும் இருக்கிற கேப் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப லெஸ் இன் கேஸ் மாலிகுல்ஸ். இல்லை நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த அனிமேஷன் வீடியோவில். பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக எங்கேயும் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஈஸியாக கேஸ் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறதுனால இது அந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் போய் ஹீட் ஆகி ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். அந்த ப்ரெஷர் கேரக்டரிஸ்டிக் சாலிட்க்கு இருக்காது, லிக்விட் கண்டு கேஸ் மாலிகுல்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும்.